ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாத் பெயிண்டிங் பண்ணிடலாமா? இன்றைக்கி இந்த ஃப்ளவர் டிசைன் தான் பண்ண போகிறோம். டார்க் க்ரீன் கலர் கிளாத்துன்றதுனால சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டுடலாம். ஏன்னா கலர் வந்துட்டு நல்லா டார்க்காக தெரியல, நம்ம பெயிண்ட் பண்ணுற கலர்ஸ் வந்துட்டு இந்த மெட்டீரியலில் டார்க்காக தெரியல. அண்ட் ஒன்று மெட்டீரியல் வந்துட்டு கலர்ஸில் இருக்க தண்ணியையும் நல்லாவே உறிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலர் எத்தனை கோட்டிங் கொடுத்தாலும் பிரைட்டாக தெரியல அப்படின்றதுனால சிம்பிளாக போட்டுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. 2 லேயர் ஆஃப் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஆனால் அப்போவுமே வந்துட்டு மேலே கலர் கொடுத்து ஒரு ஷேடிங் எஃபெக்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கலர் ஃபுல்லாகவே டல் ஆகிடுச்சு. அண்ட் நல்லாவே வந்துட்டு கலரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணுது. கிளாத் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதும் வந்துட்டு அந்த பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 1 டே வந்துட்டு நீங்கள் அந்த பாட்டிலை டச் பண்ணாமல் விட்டுட்டு மறுபடியும் எடுத்திங்கன்னா கூட அது வந்துட்டு மேலே ஒரு வாட்ரி கண்டென்ட்டாக வந்துட்டு ஸ்டாக்னண்ட் ஆகி நிற்கும். கலர் வந்துட்டு அடியில் டெபாசிட் ஆகிட்டு மேலே வாட்டர் மட்டும் ஸ்டாக்னண்ட் ஆகி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வந்துட்டு லெவல் அதிகமாக இருக்கிறதுனால கிளாத் இன்னுமே தான் அப்சர்வ் பண்ணும். ஸோ நீங்கள் கலர் கொடுத்ததுக்கான எஃபெக்டே இருக்காதுங்க. ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் பாட்டில் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ரஷ்ஷுமே வந்துட்டு ஒரு கலர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த கலர் யூஸ் பண்ணும்போதும் அந்த ப்ரஷ்ஷை ஏதாவது வந்துட்டு ட்ரை டவலோ இல்லை காட்டனோ வச்சு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்டும் வந்துட்டு நம்மளோட பெயிண்டிங்கோட ஃபுல் எஃபெக்டை கொடுக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.